இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. என் அன்பு இயேசுவுக்கு பிரியமான இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு புதிய நாளை, ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக கொடுத்திருக்கிறார். எனவே முக மலர்ச்சியோடு புன்னகையோடு இந்த நாளை தொடங்கலாமே. அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா மிக சிறந்த உணவு. மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 16 - 22 முடிய பகுதிகள். ஒரு அழகான பகுதி, நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கிற ஒரு பகுதியாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு எது தேவை என்று முடிவு செய்யக்கூடிய ஒரு பகுதியாகவே இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி எதை பற்றி குறிப்பாக பேசுகிறது என்றால், ஒரு இளைஞன் இயேசுகிட்ட போய் கேட்கிறான், ஆண்டவரே, நிலை வாழ்வை அடைய நான் என்ன செய்யணும்? இயேசு சொல்றாரு, போயிட்டு கடைபிடி, கட்டளைகளை கடைபிடிங்கிறார். இதெல்லாம் சிறு வயசுல நான் பண்றேன் ஆண்டவரே, ஆனாலும் ஏதோ ஒன்று குறையா இருக்குது, என்ன பண்ணணும்? ஓ, உனக்கு உள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, மீண்டு வந்து என்னை பின்பற்றுன்றார். எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுக்குறா? அவன் மனசு அப்படியே முகமே வாடி போச்சுங்க, தொங்கிடுச்சிங்க. ஏன்? அவனுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது. எல்லாத்தையும் விற்று இவ்வளோ நான் சம்பாதிச்சு வச்ச சொத்தை நான் வந்து ஏழைகளுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சொன்ன உடனே முகம் அப்படியே ரொம்ப தோய்வு அடைஞ்சிடுச்சு. சோகமாக திரும்பி போகிறோம், கொடுக்க முடியாதுல்ல, அவ்வளோ பெரிய சொத்து வச்சிருக்கிறானே. அப்போ ஏதோ ஒன்று தடையாக இருக்குது இல்லையா? அவன் சொத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறான், நிலை வாழ்வுக்கு இல்லை. அந்த பகுதியை தான் நான் நற்செய்தியில் படிக்கிறோம். பிரியமான, இந்த நற்செய்தியை நான் நேற்றைய தினம் படித்து தியானித்ததிலே எனக்கு கிடைத்த இந்த உன்னதமான ஒரு சிந்தனையை, அந்த 3 கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நற்செய்தியினுடைய மைய கருத்தாக இருப்பது, நிலை வாழ்விற்கு நமக்கு தேவையானது தியாகமும் அர்ப்பணமும். முழுமையான தியாகம் அல்லது இழப்பு, அர்ப்பணம், இந்த 2 இருந்தாலே போதும், நாம் நிலை வாழ்வை கடவுளுடைய பிரசன்னத்திலே வாழலாம் என்று இந்த நற்செய்தி மைய கருத்தாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த நற்செய்தியின் மூலமாக நான் தியானித்த, நான் சிந்தித்த 3 கருத்துக்களைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, இறை பணியை செய்வதற்கு அல்லது இறைவனோடு நிலைத்திருப்பதற்கு, நிலை வாழ்வை அடைவதற்கு நமக்கு என்ன தேவை என்றால் அர்ப்பணம் தேவை. ஓகே, கடவுள் என்னை கூப்பிட்டாருங்க, அவர் என்னை அழைச்சிருக்கிறார், ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கிறாருன்னா அப்படியே பாதியை 50-50 கொடுப்பேன், 50 இதுக்கு கொடுத்துருவேன், 50 இதுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. முழுமையான அர்ப்பணம். நான் இதற்காகத்தான் அழைக்கப்பட்டேன், இப்படித்தான் இருப்பேன். எனக்கு சொத்து வந்துருச்சுன்னா ஒரு மாதிரி, நான் ஏழையா இருந்த ஒரு மாதிரி. நிறைய பேர் பாருங்க, ஆன்மீகத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்க, பண வசதி இல்லாதவங்க, கடன் பிரச்சனை உள்ளவங்கலாம் கோயிலுக்கு வருவாங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கோயில் காலத்துல எல்லாம் முழுமையா இருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க ரொம்ப வசதியா மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னா, பணம் வந்துட்டு சொன்னா கடவுளை மறந்துடுவாங்க. அப்ப இது முழுமையான அர்ப்பணமா? என்கிட்ட பணம் இருக்குதுயா, நம்ம போய் பார்த்துக்கலாம், எதுக்கு கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நினை நிறைய பேருக்கு வந்துடுது. எல்லாரையும் சொல்ல முடியாது, நிறைய பேருக்கு வருது. அதனால ஆன்மீகத்தை விட்டு வெளியே சென்று விடும். அப்ப நிலையான வாழ்வு இல்லை, முழுமையான அர்ப்பணம் இல்லை. எல்லா சூழ்நிலையிலுமே அந்த அர்ப்பணம் முழுமையாக இருக்கிற பொழுதுதான் கடவுளுடைய பணியை செய்ய முடியும், நிலை வாழ்வை அடைய முடியும். இரண்டாவதாக, சிறப்பாக இந்த நற்செய்தியின் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ளுவது கடமைகளை செய்வது. நம்முடைய கடமைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் அழகாக சொல்கிறார். என்ன கடமை? கட்டளைகளை கடைபிடிக்க ஆண்டவர் சொல்றார் இல்லையா? உனக்கு எதிராக உள்ளவங்களை மன்னிச்சிடு, பாவம் செய்யாத, களவு செய்யாத, பொய் சாட்சி சொல்லாத, 10 கட்டளை தெரியும் இல்லையா? இதெல்லாம் நீங்க கடைபிடிங்க. அது கடைபிடிக்கிறது தான் முதல் பேஸு. அப்ப இதெல்லாம் நீ கடைபிடிக்கல அப்படின்னு சொன்னா கடவுளுடைய அருளை, நிலை வாழ்வை பெற முடியாது. அப்ப இந்த 10 கட்டளைகள், திரு அவை கொடுக்கிற கட்டளைகளை நிறைவாக நான் பின்பற்றுகிறேனா, அதன்படி வாழ்கிறேனா, அந்த கட்டளையை பின்பற்றாமல் நிலை வாழ்வை அடைய முடியாது. அப்ப தவறு செஞ்சாங்க, பாவம் செஞ்சாங்க, கடவுளே 10 கட்டளை கொடுத்திருக்கிறார். இதுதான் என்னுடைய கட்டளை, இது இப்படிலாம் நீங்க இருக்கணும்னு நான் விரும்புறேன், இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதம் நான் கொடுப்பேன்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். பிரியமான, அந்த கட்டளைகளை கடைபிடித்தால்தான் நிலை வாழ்வு நமக்கு உறுதியாகவே இருக்கும். இறுதியாக இந்த நற்செய்தியின் மூலமாக 3வது கருத்தாக நான் தியானித்தது, சொத்து ஆன்மீக வாழ்விற்கு தடையாக இருக்கிறது. சொத்து, சுகம், இது எல்லாமே நம்ம சேர்த்து வைக்கிறோம் இல்லையா?
இது ஆன்மீகத்திற்கு ஒரு பெரிய தடை. எங்க சொத்து நிறைய இருந்தாக்கா எங்கெங்க ஆன்மீகம் வரும், எங்கெங்க கடவுளுடைய ஞாபகமே வரும். அதனால இந்த சொத்து ஒரு ஆன்மீகத்தை அடைவதற்கு, நிலை வாழ்வை பெறுவதற்கு ஒரு பெரிய தடை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த சொத்திற்காக நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமா? இந்த நற்செய்தியில் வருகிற அந்த இளைஞன் உனக்கு உள்ளதெல்லாம் போய் விற்று ஏழைக்கு கொடு அப்படின்னு சொன்ன உடனே முகமெல்லாம் தொங்கி போயிடுச்சு. இவ்வளோ சொத்தி மக்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு அவனால் முடியல. அவன் அப்படியே யோசிச்சுக்கிட்டே போறான், நிலை வாழ்வா சொத்தா அப்படின்னு சொத்தை நோக்கி போறான். அப்ப நிறைய நேரங்களில் நம்ம இந்த சொத்து, பதவி, பெரிய அந்தஸ்து இதைத்தான் நோக்கி நம்ம போறோம். கடவுளுடைய நிலை வாழ்வை மறந்து விடுகிறோம். அப்ப விண்ணகத்தில் நமக்கு இடம் இருக்குமா? மகிழ்ச்சியாக இந்த மண்ணுலகத்துக்கு கூட நம்ம நிலையா வாழ முடியுமானா இல்லை அப்படின்னு தெளிவா இயேசு சொல்லுகிறார். எனவே ஆன்மீகத்தை பின்பற்றி வாழ வேண்டும் என்றால் சொத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. அது நமக்கு தேவை, அது இல்லாம வாழ்ந்துட முடியாது. அதுவும் கடவுள் தான் கொடுக்கிறார். நம்ம வாழ்வதற்கு தேவையான நிலத்தை கொடுக்கிறாரு, பணத்தை கொடுக்கிறாரு, வேலையை கொடுக்கிறாரு, பதவி கொடுக்கிறாரு. இதெல்லாம் வாழ்வதற்கு, வாழ்ந்து அந்த ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைவதற்கு. ஆனா அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் கடவுளுடைய அருளை நாம் இழக்கிறோம். ஆன்மீகத்தில் இல்லாமல் வெளியே சென்று மன உளைச்சலுக்குள் ஆளாகி விடுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பிரியமான இந்த நாளிலே ஒரு அருமையான ஒரு செய்தி, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு செய்தி. நான் செல்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா, நிலை வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா? அந்த நிலை வாழ்வை அடைவதற்கு நான் முழுமையான ஒரு தியாகம் இழக்க வேண்டும். இரண்டாவதாக முழுமையான அர்ப்பணத்தை கொடுக்க வேண்டும். முடியுமா? சிந்திப்போம். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். நன்றி இயேசுவே. எங்களை படைத்த தெய்வமே நன்றி இயேசுவே. எங்களை வழி நடத்துகிற தெய்வமே நன்றி இயேசுவே. எங்கள் ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்வாதாரங்களை கொடுத்து எங்களை வாழ்விக்க செய்யும் தெய்வமே உமக்கு நன்றி இயேசுவே. எங்களுடைய உடல் வியாதிகளை எல்லாம் நலமாக்கி நல்ல மருத்துவராக இருப்பவரே நன்றி இயேசுவே. மன உளைச்சல்களை எல்லாம் நீக்கி ஒரு ஆறுதல் கொடுப்பவராக இருக்கிறவரே, ஆலோசனையின் தந்தையாக இருக்கிறீரே நன்றி இயேசுவே. பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து அவர்களை வழிநடத்துகிறீரே நன்றி இயேசுவே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்வதற்கு நல்ல உயிர் மூச்சை கொடுக்கிறீரே, நல்ல உடல் சுகத்தை கொடுக்கிறீரே, வாழ்வினுடைய உறவுகளை கொடுக்கிறீரே நன்றி இயேசுவே. இந்த புதிய நாளுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணப்படுத்துவீராக. அவர்கள் உச்சம் தலைந்து உள்ளம் பாத வரை இரத்தம் ஆராய் பாய்ந்தோடி அவர்களை குணப்படுத்தட்டும் ஆண்டவரே. காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், அவர்களுக்கு நல்ல மனநிலையை கொடுத்தருளும் ஆண்டவரே. அவர்கள் வேண்டி விரும்பி கேட்கிற எல்லாவற்றையும் தடைபடாமல் கொடுத்து அவர்களை மகிழ்விக்க செய்வீராக. அவர்களுக்கு வாழ்க்கையில் பணம், பொருள், சொத்து தேவைதான், ஆனால் அதுவே வாழ்க்கை அல்ல. ஆன்மீகம்தான் சிறந்தது, அதுதான் நிலைவாழ்வை கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டு வாழ கிருபை செய்வீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.